உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம் என்றால், முதலாவதாக கருணா அவர்களுடைய சகா என்று அழைக்கப்படுகின்ற இனிய பாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து அவருடைய சகா சசிதரன் தவபாலன் அவர்களுமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் கருணா அவர்கள் இந்த விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்த எட்டப்பன் யார் என்பது தொடர்பாக ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அண்மை காலமாகவே சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற அருண் சித்தார்த் அவர்களுக்கு ஒருவர் சாவகச்சேரியை சேர்ந்த தம்பிராசா என்றவர் ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அது என்ன என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம். அந்த வகையில முதலாவதாக எல்லோருக்குமே தெரியும், கருணாவினுடைய மிக முக்கிய நபர்னு சொல்லி நண்பராக இருக்கக்கூடிய இனிய பாரதி என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அம்பாறை திருக்கோவிலுடைய பிரதேச சபை தவிசாளர் முன்னாள் தவிசாளராக இருந்திருக்கக்கூடிய உதயகுமார் என்பவரை சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரை தொடர்ந்து நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சசிதரன் தவபாலன் என்பவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவருமே குற்றப்பிரிவினால் கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்படி இருக்கையில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவரை விசாரணை செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலங்களின் பிரகாரம் தான் இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கையில இந்த உதயகுமார் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சி சார்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு தவிசாளராக பிரதேச சபை தவிசாளராக பதவியேற்றவர். இவர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய விநாயகபுரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுல இருந்து 2007ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். தன்னுடைய வீட்டுல இருந்து திருக்கோவில இருக்கக்கூடிய பிரதேச சபைக்கு போகின்ற வழியில ஒரு வீதியில வைத்து இவர் இனம் தெரியாத நபர்களால சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அவருடைய கொலைக்கும் இந்த கருணா அவர்களுடைய அதாவது கருணா பிள்ளையாண்ட இயக்கங்கள் அவர்களுடைய அந்த குழுவினருக்குமே சம்பந்தம் இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில பிள்ளையாண்டம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுதான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கையில இவருடைய மனைவி அதாவது இந்த பிரதேச சபை தவிசாளருடைய மனைவி இவருடைய மரணத்திற்கு நீதி வேணும்னு சொல்லி பல தடவைகள் வழக்குகளை முறைப்பாடு செய்த போதும் கடந்த அரசாங்கங்கள்ல அந்த வழக்குகள் எல்லாமே இருப்பிலேயே கிடந்திருக்கின்றன. அப்படி இருக்கையில தற்போது பிள்ளையானுடைய கைதோடு எல்லாமே தூசு தட்டப்பட்டிருக்கின்றன. அப்படித்தான் இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக யாராக இருந்தாலுமே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களால் அவர்கள் தண்டனைக்கு நிச்சயமாக உட்படுத்த வேண்டியவர்கள். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கருணா பிள்ளையான் ஒரு உட்பட்ட அந்த குழுவினரால் செய்யப்பட்ட கொடூரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அங்கு கடத்தப்பட்ட இளைஞர்கள், காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தற்போது கருணா அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகளை இந்த காட்டி கொடுத்த எட்டப்பன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை வைத்திருக்கின்றார். அதாவது, நாங்கள் என்ன துரோகம் செய்தோம், நாங்கள் என்ன விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தோமா, அல்லது இராணுவத்தோட போயிட்டு வீடு வீடாக போய் எல்லாரையுமே காட்டி கொடுத்தோமா, நாங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில தான் இருக்கிறார்கள் என்று சொல்லியுமே கருணா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு விடயமுறை சொல்லியிருக்கிறார். இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் பொட்டமானும் தலைவரும் சேர்ந்து முடிவெடுத்து ராஜீவ் காந்தியை தற்கொலை வைத்து குண்டு வைத்து கொலை செய்த போது இந்தியா அதை அறிவித்த போது விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பு என அறிவித்திருந்தது என்ற விடயங்களையும் கருணா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்கையில தாங்கள் போராளிகளாகத்தான் போராட சென்றிருந்தோம், ஆனால் நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம் என்று சொல்லிதான் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவர் சொல்லுவதை கேட்பதற்கும் ஒரு சின்ன கூட்டம் இருக்கின்றது என்பதுதான் ஒரு என்ன சொல்ற மனசுக்குள் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக இவர்கள் சொன்ன விடயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகள்ல இருந்து பிரிந்ததற்காக தானே ஒரு தொலைக்காட்சி நேர்காணல சொன்ன விடயம் கிழக்குல தலைமைத்துவம் கொடுக்கவில்லை என்றுதான் அவர் சொல்லி பிரிந்த ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனால் அவர் பிரிந்திருக்கலாம், ஆனால் பிரிந்து இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து அவர் செய்த அவரும் பிள்ளையானும் செய்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல காட்டி கொடுத்த விடயங்களால் தான் தற்போது வரைக்குமே தமிழ் மக்கள் மத்தியில அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில நான் ஒரு முகப்புத்தகத்தில் எங்கோ படித்திருந்தேன், மட்டக்களப்புல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கருணா என்ற பெயரை வைக்கின்ற வீதமே பெருமளவுல குறைந்திருக்கிறோம். அவ்வளவுத்திற்கு அந்த பெயரை வெறுக்கின்ற அளவுக்கு மக்கள் இருக்கையில இன்னமும் மக்கள் நம்புவார்கள் என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கின்றார்கள். கத்துபவர்கள் கத்தட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப புதுசா ஒருவர் கத்துறதுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அருண் சித்தார்த் அவர்கள் நான் அந்த கடந்த சில காணொலிகளுக்கு முன்பாகவே பதிவிட்டிருந்தேன். அவர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய விடயங்களை சொல்லியிருந்தார். விடுதலை புலிகள் தான் காட்டி கொடுத்தவர்கள், தேசிய தலைவர் தான் காட்டி கொடுத்தவர்கள், விடுதலை புலிகள் ஒரு சர்வாதிகார அமைப்பு சொல்லி எல்லாம் நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அப்ப இன்றைக்கு காரை நகரை சேர்ந்த தம்பிராசா என்ற ஒருவர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் தமிழர் வாழுகின்ற பிரதேசங்கள்ல உங்களால தேசிய தலைவர் பற்றியும் விடுதலை புலிகளை பற்றியும் பேச முடிந்தால் பேசி பாருங்கள் என்று சொல்லி
ஒரு நேரடியான சவால் ஒன்றையே விடுத்திருக்கிறார். இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி பாத்தீங்கள் என்றால், அதாவது ஹிருணிகா என்பவரால் பேருந்து நிலையத்துல வைத்து செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட நீங்கள் இப்படி எல்லாம் விடுதலை புலிகளை பற்றி கதைக்கலாமா? ஹிருணிகாவிற்கு எதிராக ஒரு முறைப்பாடு கூட உங்களால் முன்வைக்க முடியவில்லை. அந்த அளவு தூரத்திற்கு இருக்கேக்கல நீங்கள் எப்படி விடுதலை புலிகளை பற்றி கதைக்க முடியும்? நீங்கள் முடிந்தால் தமிழர் வாழ்கின்ற பிரதேசங்களை கதைத்து பார்க்கவும் என்று சொல்லி இருக்கின்றார். நிச்சயமாக ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டே இப்படியெல்லாம் செய்கின்றார்களா? அதாவது ஒரு போராட்டத்தை அப்படியே மழுங்கடிக்கிற மாதிரியான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த செம்மணி புதைகுழி விடயத்தை வீரியத்தை குறைப்பதற்காகவும் அந்த விடயத்தினுடைய அந்த போராட்டத்தினுடைய தன்மையை குலைப்பதற்காகவே இப்படியான விடயங்களை இவர்கள் செய்கின்றார்கள். இவர்கள் ஏதோ ஒரு பணத்திற்காகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்துமே நிறைய இடங்கள் அதாவது சர்வதேச அளவில் செம்மணிக்கான பேசுபொருள் பேச ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவில் கூட தென்னிந்திய நடிகர்களான சத்யராஜ் அவர்களும் ஜி ஆர் ராஜேந்திரன் அவர்களுமே குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அதே நேரம் புலம்பெயர் தேசங்களையா இருக்கட்டும் சரி, தமிழ்நாடுகளிலுமே போராட்டங்கள் எல்லாமே செய்யப்பட்டு வந்து இருக்கின்றன. இப்படி இருக்கையில செம்மணியில கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 54 உயர்ந்திருக்கின்றது. பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பாக என்னென்ன இச்சைப்படுத்தல்கள் கிடைக்கின்றோ அவற்றை எல்லாமே நான் இச்சைப்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய ஸ்வன்யா.